என்ன குழி தோண்டி புதைக்க உனக்கு எப்படி மித்ரா மனசு வந்துச்சு? உன் கண்ணு முன்னாடியே மறுபடியும் நான் வருவேன். மாப்பிள, மித்ரா எங்க ரொம்ப நேரமா ஆளே காணோம். கடைக்கு போயிருக்கா மாம்சு, வந்துருவா. கடைக்கா? தனியாக அனுப்பியிருக்க? எவ்வளோ தனியாக அனுப்புனேன்? ஏண்டா ஏற்கனவே பயத்தில் இருக்கா, கன்ஃபியூஷனில் இருக்கா. ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆனால் என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாம்சு. அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிருக்கா. அவள் நம்ம கூடயே இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியே தனியாக போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும்யா. அதான் நானும் வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். மேடம் எழுந்துருங்க. என்னம்மா ஆச்சு? தெரியல சார், மயக்கம் போட்டு கீழே இது விழுந்துட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுதாம்மா. பக்கத்துல தான் கிளினிக் இருக்கு, கூட்டு போங்க. நான் உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சரிங்க சொல்றேன். என்னம்மா சொல்கிற? அவள் திரும்பி வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கோம். ஹலோ ஹலோ, வினயங்களா சார்? ஆமாம், நீங்கள்? சார் நான் இங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் சார். மித்ரா மேடம் உங்க சம்சாரம் தானே சார்? ஆமாம், என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், உங்க சம்சாரம் கடைக்கு வந்திருந்தவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன? ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? ஆமா சார், காலையில சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தெரு பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா கூட்டு போயிடலாம் சார். சரி, ஓகே, நான் உடனே வந்துடுறேங்க. மாம்சே போகலாம். யார் மாப்பிள ஃபோனில்? என்னாச்சு? ஐயோ மாம்சு, மித்ரா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம். வா உடனே போகலாம், வா. ஃபில் பண்ணிட்டீங்க? ஓகே. டேய், என்னாச்சு என்னாச்சு மித்ரா? என்னங்க அது நான் அங்க மயங்கி விழுந்துட்டாங்க சார். மயங்கி விழுந்துட்டாளா? என்னது? மித்ரா என்ன மித்ரா? நான் ட்ராப் பண்ணும்போது நல்லா தானே இருந்தேன், அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லைங்க அங்க அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு சார். அதனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஆ மித்ரா, இப்போ பரவாயில்லையா? டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மாப்பிள, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா வா மாப்பிளம். ஆ சரி, வா மித்ரா போகலாம். மித்ரா ப்ளீஸ் எல்லாம். ஆல்ரெடி மேடமே கட்டிட்டாங்க சார். சரி, ஓகே, ம். தேங்க்யூ. வாங்க. வா வாமா. ஐயோ என்னம்மா சொல்கிற? கார்த்திகா எப்படிம்மா? அவன் எப்படி? நீ சொல்கிறது நம்பர் மாதிரியாம இருக்கு. ஐயோ மாமா, என்ன நம்புங்க. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். நான் கடையில பார்த்தது கார்த்திக் தான். என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அது அவன் உருவம் தான். அந்த அந்த குரல். உன் கண்ணு முன்னாடியே மறுபடியும் நான் வருவேன். ஐயோ, அவன் தான். நான் போன பக்கம்லாம் அவன் என்ன சுத்தி சுத்தி வந்து என்னை ஏன் கொலை பண்ணீங்க, எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணீங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அது அவன்தான், அவனேதான், அவனேதான். மித்ரா, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ இந்த விஷயத்தினால மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கார்த்திக் எப்படி மறுபடியும் வர முடியும்? அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா நான் போய் சொல்லல. அவன் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னான். என்ன மறந்துட்டு ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டான். நான் என் கண்ணால பார்த்தேன், அது கார்த்திக் தான். ஏன் மேல சத்தியங்க, உங்க மேல சத்தியம், அது கார்த்திக் தான். நான் கார்த்திக்க தான் பார்த்தேன். நான் ஒண்ணு போய் சொல்லலைங்க. நான் ஒண்ணு கற்பனை பண்ணி பேசல. நான் சத்தியமா கார்த்திக்க தான் பார்த்தேன். மித்ரா, இப்பதானே நீ நல்லபடியா பேசிட்டு போன, மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போன. அதுக்குள்ள ஏன் மித்ரா இப்படி பண்ற? என்னதான் ஆச்சு உனக்கு? இங்க பாரு, நீ 1000 தான் சத்தியம் பண்ணாலும் செத்து போன ஒருத்தன் எப்படி உயிரோட வர முடியும்? அப்போ நீங்க என்ன நம்பலல்ல? நான் சொல்றத நம்பலல்ல? நான் சொல்றத நம்பலல்ல? மித்ரா, இப்போதைக்கு கோவப்படுற? நீ சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. எப்படி அவன் மறுபடியும் நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவன்னு கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்.
கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் முன்னால வந்து நின்னா அவன். நான் ஏன் போய் சொல்லணும்? ஏய் நீ போய் சொல்றேன்னு இப்ப யாருமே இங்க சொல்லல. அப்போ நான் பைத்தியம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் பைத்தியமா? நான் பைத்தியமா வினய்? சொல்லுங்க வினய், நான் பைத்தியமா? என் மூளை குழம்பி போச்சா? சொல்லுங்க வினய், சொல்லுங்க மித்ரா, வினய். மித்ரா, என்னன்னு please மித்ரா. சொல்லுங்க. நான் பார்த்தேன், நிஜமா பார்த்தேன். ஐயோ என்ன நம்புங்க ப்ளீஸ். மித்ரா இங்க பாருல. சரி நீ டென்ஷன் ஆகாத மித்ரா. இப்படி திடீர்னு சொன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கும்ல. இங்க பாரு, இங்க பாரு. சாரி, இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாம அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நீ பயப்படாத, சரியா? அழாத. நான் நிஜமா அவனை பார்த்தேங்க. சரிம்மா, நிஜமா பார்த்தேன். சரி நான் பாத்துக்கிறேன். நீ டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு, பாத்துக்கலாம். நீ படுத்துக்கோ. மித்ரா கண்ணை மூடி தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஓகே? மாப்பிள்ள, மித்ரா தூக்கிட்டாளா? நல்லா தூங்குறா மாம்சு. தூங்குறதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாம்சு. என்னடா இது, ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை பின்னாடியே துரத்திட்டு வருது. கண்ணை முன்ன தூக்கம் வர மாட்டேங்குதுடா மாப்பிள்ள. மாம்சு இப்போ வந்திருக்கிறதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. மித்ரா சொல்றதெல்லாம் எப்படி என்ன நம்ப சொல்ற? அவன் செத்து மாம்சு, அவன் செத்து கிடந்ததை 2 கண்ணால பார்த்தேன். நாம அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போய் புதைச்சோம். இப்ப அவன் உயிரோட வந்திருக்கான்னு சொல்றதெல்லாம் எப்படி மாம்சு நாம நம்புறது? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ மித்ரா பொய் சொல்ற மாதிரி தோணலடா. என்னையா நீயும் அந்த கார்த்தி உயிரோட வந்துட்டான்னு சொல்ல வரியா? அப்படி இல்லடா மாப்பிள்ள, மித்ரா சொல்றத கேட்டில்ல, அவள் பேசுகிறத பொய் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலடா. இத்தனை நாள் ரொம்ப பயத்தில் இருந்தா. இப்போ தான் அவளோட பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அவள் பயத்தில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி அவள் பேசினது இல்லைடா. இன்னைக்கு வெளியில் போன இடத்துல அங்கே என்னமோ நடந்திருக்கடா மாப்பிள்ள. அதனால தான் அவள் இப்படி சொல்கிறாடா. ஆனால் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன்டா, கார்த்திகை பார்த்தேன்னு சொன்னதில் அவள் பொய் சொன்ன மாதிரி தெரியலடா. இதை பாரு மாப்பிள்ள, எங்கேயோ யாரையோ பார்த்து பயந்துட்டான்னு அப்படி அசால்ட்டாக விட்டுறாதடா. அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் அவள் அப்படி சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்குது மாம்சு. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இப்போதான் சகஜமாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையா? இப்போ என்ன பண்ணுறதுல புரியல மாம்சு. யாரா ஃபோனில்? தெரியல, ஏதோ அன்னோன் நம்பர். ஹலோ வினய். ஆமா, நீங்க யாரு? உங்களால கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பேசுற வினய். கார்த்திக்? என்ன தெரியலையா? வாட்? ஏய் யாரா நீ? வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். என்ன விளையாடிட்டு இருக்க போன போட்டு? நான் ஏன் வினய் உங்ககிட்ட விளையாட போறேன்? நீங்க தான் விளையாடிட்டீங்களே என்னோட வாழ்க்கையில. என்ன கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே வினய். ஏய் மரியாதையா சொல்லிடு, யாரா நீ? நீ மரியாதையா கேட்டாலும் மரியாதை இல்லாம கேட்டாலும் ஒரே பதில் தான். நான் கார்த்திக் தான் பேசுறேன்.
உனக்கு தான் எனக்கு தெரியுமே வினய். என் கூட பேசியிருக்க, பழகிருக்க. இன்னுமா என் குரல் தெரியல? என்ன வினய், பிரில்லியண்டா ஒரு கொலையை பண்ணி தடையமே இல்லாம அழிக்க தெரிஞ்ச உனக்கு என் குரலை கண்டுபிடிக்க தெரியும். என்ன வினய், அதிர்ச்சி ஆயிட்டியா? செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் வினய். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. என்ன வினய், அமைதியா இருக்க? எதையாவது பேசு. கண்டிப்பா இது கார்த்திகா இருக்க வாய்ப்பே இல்லை. வேற யாரோ நம்ம கிட்ட போட்டு வாங்க பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நீ வேற யாரையோ நினைச்சு கண்டதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், செத்த நீ. என்ன வினய், நீ தான் ஆல்ரெடி என்ன கொன்னுட்டியே. ஏய் பைத்தியம் பைத்தியம், சீ போன வை. நீ போலீஸ்ட போவியா? சீக்கிரம் போலீஸ் உன்கிட்ட வரப்போகுது வினய். நீ செஞ்ச தப்பெல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகுது. ஏய் நீ சரியான ஆளா இருந்தா வீடியோ கால்ல வாடா. வந்து இப்போ உன் மூஞ்சியை காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன் வீடியோ கால்ல வரணும்? நேர்லயே வர்றேன். அதுவும் உன் வீட்டுக்கே வர்றேன். நான் உன் வீட்டுக்குள்ள வரப்போற நொடிக்காக நீ காத்துக்கிட்டே இரு. டேய் டேய் டேய், யார் மாப்பிள்ள ஃபோனில்? கார்த்திக் தான் மாம்சு. கார்த்திகா? அவன் எப்படிறா? எனக்கும் அதான் மாம்சு ஒன்றுமே புரியல. மாப்பிள்ள உன் ஃபோனில் ரெக்கார்டிங் ஆனில் இருக்கா? அவன் பேசுனதை ப்ளே பண்ணுற, கேட்கலாம். ஏரியா சீக்கிரம் ப்ளே பண்ணு. உங்களால கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பேசுற வினய். என்ன கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே வினய். என்ன வினய், அதிர்ச்சி ஆயிட்டியா? செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? டேய், அவனோட வாய்ஸ் தாண்டி இது. மாப்பிள்ள அவன் எப்படிறா மறுபடியும் வர? மாம்சு எனக்கும் ஒன்றுமே புரியல. டேடி, நம்ம புதைச்சி வச்ச இடத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல புதைச்சிட்டேன்னு சொன்னேன். அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பானோ? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ரெசார்ட்லேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து போச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் போச்சேன். யோ என்னையா, ஒரு வாரம் குழிக்குள்ள இருந்தவன் எப்படி திரும்ப உயிரோட வந்துருவானா என்ன? இல்லை மாம்சு, வேற என்னமோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கட மாப்பிள்ள. என் மாப்பிள்ள, நீ அவனை எங்கே கொண்டு போய் புதைச்சியோ மறுபடியும் அங்கே போய் அங்கே தான் இருக்கணும்னு தோண்டி பார்த்துடலாமா? யோ என்ன விளையாடுறியா? இப்போ நேரம் என்னாச்சுன்னு பார்த்தியா? அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல மாம்சு, அவன் செத்துட்டாயா, திரும்பி வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை மாம்சு. அது சரிதான். எதுக்கும் எனக்காக ஒரு தடவை போய் தோண்டி பார்த்துடலாம்டா மாப்பிள்ள. ப்ளீஸ்டா, போய் தோண்டி பார்த்துடலாம்டா. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, காலையில் போகலாம்.
வினய் சீக்கிரம் வாங்க. என்ன மித்ரா? என்ன சித்ரா? வினய் இங்க இங்க இந்த பிளேட்ல. என்ன மித்ரா? பிளேட்ல என்ன? ஐயோ கார்த்திக் சைன் வினய். கார்த்திக்? கார்த்திக்கோட சைன் இது. வெளியில டேபிள்லயும் இந்த மாதிரி சைன் இருந்ததுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். நான் நேத்து சொன்னப்போ நீங்க நம்பலல்ல. இப்ப பாருங்க பாருங்க. மாப்பிள மாம்சு, என்னையா அது? புரியலையா? இது கார்த்திக்கோட சைன் தான். நான் தான் சொன்னேன்ல அவன் உயிரோட வந்தான்னு. மித்ரா, உனக்கு கண்டிப்பா தெரியுமா இது அவன் சைன் தானே? என் ரூமில் கூட இந்த மாதிரியே சைனை செவுத்துல போட்டு போயிருக்காங்க. மித்ராமா, என்னாச்சு மித்ராமா? எது என் டாடி பேரை சொல்லி பேசிட்டு இருந்தீங்க?